அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குர்ஆனில் உள்ள ஒரு அழகிய ஆயத்தை தான், துவாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு ஆலிம்கள் நிறைய சிறப்புகளை சொல்கிறாங்க. இது சூரா 46 15வது வசனத்தில் இது இடம்பெற்றிருக்கு. கடைசி 2 லைனில் வரக்கூடிய ஒரு துவா. இதை நம்ம ரமலானில் ஓதுறது அல்லாஹ் கொடுத்த நெஹமத்தில் நம்ம நன்றி செலுத்துறதுக்கு சமமாகும். யாரெல்லாம் இதை ஓதுறாங்களோ அவங்களுக்கும், அவங்க குடும்பத்துக்கும், அவங்க சந்ததிக்குமே பலன் கொடுக்கும். இந்த ஆயத்தை ஓதுறது அல்லாஹ் விரும்புகிறான். அதனால தான் குர்ஆன்லேயே இடம்பெற்றிருக்கு. இன்ஷா அல்லாஹ் தினமும் இந்த ஆயத்தை நம்ம ஓதி வருவோம். அது ஆயத்துடைய பொருள் முதல்ல பார்க்கலாம். யா அல்லாஹ், என் மீதும் என் பெற்றோர்கள் மீதும் புரிந்த நெஹமத்துக்காக, அல்கொடைக்காக நன்றி செலுத்துவோம். யா அல்லாஹ், என் மீதும் என் பெற்றோர்கள் மீதும் புரிந்த நெஹமத்துக்காக, அருள்கொடைக்காக நன்றி செலுத்தவும், உன்னுடைய திருப்தியை அடையவும், கூடிய சாலிகான நல்ல அமல்களை செய்யவும் எனக்கு அருள் பொழிவாயாக. இதில் எனக்கு உதவுவதற்காக என்னுடைய சந்ததியரையும் சாலிகானவர்களாக, நல்லது செய்வோர்களாக சீர்படுத்துவாயாக. நிச்சயமாக நான் உன் பக்கமே திரும்புகின்றேன். அன்றியும் நான் முஸ்லிம்களில் நிற்றமுள்ளவனாக, எனக்கு முற்றிலும் வழிபடுவனாக இருக்கின்றேன் என்று சொல்லியிருக்காங்க. அந்த ஆயத்து என்னன்னு சொல்லிட்டு, துவா என்னன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி அவுஸிஹினி அன் அஸ்குர நிஅமதிகல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய வ அன் அமல சாலிஹின் தர்லாஹு வ அஸ்லிஹ்லி ஃபி துர்ரியத்தி இன்னி துப்து இலைக்க வ இன்னி மினல் முஸ்லிமீன். இன்ஷா அல்லாஹ் இதை ஒரு 6 முறையாவது ஓதி அல்லாஹ் கிட்ட நம்ம துவா கேட்குறவங்களா இருக்கணும். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.